இயேசு கிறிஸ்து இப்படிதான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் பிறந்த ஒரு தெய்வம். அவர் இஸ்ரவேல் நாட்டிலே பெத்லகேம் ஊரிலே மாட்டு கொட்டையிலே சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாதபடியினால் ஏழ்மை கோலத்தில் தாழ்மை ரூபத்தில் அவர் கன்னிமரியின் வயிற்றில் பரிசுத்த ஆவினால் கர்ப்பமாகி அவர் நமக்காக அவர் குழந்தையாக பாலனாக அவர் பிறந்தார். அவர் பிறந்த போது மெய்ப்பர்களும் ஞானிகளும் சாஸ்திரிகளும் ராஜாக்களும் எல்லோரும் அவரை தேடி சென்று அவருக்கு தூபவர்க்கும் அவருக்கு வெள்ளி போலும் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த பிள்ளையை எல்லாரும் கண்டார்கள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிறப்புக்கு பேர் தான் கிறிஸ்துமஸ். அதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு இன்றைக்கு வேலைக்கிழமை, அடுத்த வேலைக்கிழமை நமக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் வருகிறது. அந்த பண்டிகை நாள் வந்தாலே இது போல நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை பார்ப்போம். இது மாதிரி நம்ம ஆடல் பாடல், நல்ல கிறிஸ்துமஸ், நல்ல கேக்கு வெட்டுதல், நல்ல தாத்தாக்கள் வந்து பேண்ட் அடிச்சு பாட்டு பாடி நடனம் ஆடி கொண்டாடுவதை நம்ம பார்க்கிறோம். அருமையான லட்சுமிபுரத்தில் வசிக்கிறதான இந்த சத்தத்தை கேட்கிற இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக இந்த வார்த்தை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் ஆனது இது உங்களுக்கான கிறிஸ்துமஸ். இது ஊரில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற இந்த பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ். இது எல்லாருக்குமான கிறிஸ்துமஸ். இந்த தெய்வம் எல்லாருக்காக பிறந்தார். குழந்தையாய் பிறந்தவர் நமக்கு மாத்திரமல்ல, ஒருவருக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காய் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காய் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காய் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்காய் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காய் அல்ல. அவர் எல்லாருக்குமான ஒரு தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் எல்லாருக்காக இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார், எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார், எல்லாருக்காகவும் அவர் வந்தார், எல்லாருக்காகவும் அவர் இப்போதும் நம் மத்தியில அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார்.